ஹரே கிருஷ்ணா. பரமஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல் ஸ்கந்தம் துவக்கத்திலேயே பக்திக்கான, அதாவது தெய்வீக அன்புக்கான அத்தனை விஷயங்களையும் தாராளமாக கொடுத்திருக்கிறார் வியாசர். அருவவாதிகள் இறைவனுடைய உருவத்துக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. ஆனால் கிருஷ்ண லீலைகளில் அவங்க தன்மயம் ஆகிறாங்க. கண்ணனுடைய கருணையை நினச்சிக்கிட்டு இருந்தாலே அது பக்தி. போதனா தாய் ஸ்தானத்தில் கண்ணனை கொல்றதுக்கு வாரா. அன்பு பிரவகிக்கிற இடம் மார்பு, அதில் விஷத்தை தடவிட்டு வந்தா. இது நினச்சி பார்த்தா ரொம்ப முரணானது. ஆனால் கிருஷ்ணர் இந்த முரணை பொருட்படுத்தாமல் அந்த பெண்ணுக்கு மேம்பட்ட ஒரு கதியை கொடுக்கிறார். பகவானுடைய பார்வை, பக்தனுடைய பார்வை, இந்த ரெண்டுமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருக்கும். அஸ்வத்தாமனை கொன்னுட்டா இறந்து போன அந்த 5 பிள்ளைகளில் எது நமக்கு திரும்ப உயிரோட கிடைக்கும்? இப்படி திரௌபதி கேட்டா. போர் முடிஞ்சிட்டு கண்ணன் கிளம்புற போது நடுவழியில் நின்றுக்கிட்டு இருக்கிற குந்தி தேவி வழிமறித்து எங்கள் கூடவே இரு கண்ணா அப்படின்னு வேண்டினா. ஆனால் பகவான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். சில மாதங்கள் கழித்து திரும்ப வந்தார். அப்போ குந்தி நினைக்கிறா, நான் அன்னைக்கு கேட்டுக்கொண்டதுனால பகவான் வர்றார் அப்படின்னு நினச்சா. ஒவ்வொருத்தரும் இப்படி தாங்கள் எதை கண்ணன் முன்னிலையில் செஞ்சாங்களோ அதை நினச்சி பார்த்து அதுக்காக தான் பகவான் வந்தார்னு நினச்சாங்க. பகவானுடைய நினைப்பு அப்படி இல்லை, அவருடைய திட்டமே வேற. போர் நடக்கிற சமயம் கௌரவ தரப்பில் மட்டுமே தினமும் இழப்புகள் நடந்தபடி இருந்தது. ஜாஸ்தி பேர் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கௌரவர் தரப்பில் 11 அட்சௌகினி படம் இருந்தது. பாண்டவர் தரப்பில் 7 அட்சௌகினி, ஆக மொத்தம் 18 அட்சௌகினி. ஒரு அட்சௌகினி அப்படிங்கிறது 21,870 தேர், அதே போல் தேரோட்டிகள். இன்னும் 21,870 யானை, அப்புறம் யானை வீரர்கள், அப்புறம் 65,610 குதிரைகள், குதிரை வீரர்கள், 1,09,350 காலாட்படை வீரர்கள். இப்படியெல்லாம் ஒரு அட்சௌகினிங்கிறது இவ்வளவு இருக்குது. அப்போது எந்தெந்த நாட்டவங்க போரில் பங்கேற்கிறாங்க, அவங்க படையில் பங்கேற்ற விவரம், இதுகெல்லாம் சாஸ்திரங்களில் தெளிவாக இருக்குது. இதில் கௌரவ சேனைக்கு பீஷ்மர் தலைமை தாங்குகிறார். தினமும் இழப்பு கௌரவர் பக்கமே இருந்ததுனால துரியோதனன் பீஷ்மரை கேலி செய்கிற மாதிரி பேசுகிறான். நீர் உண்மையிலே எங்களுக்காக தான் போர் செய்கிறீரா, இல்லை பாண்டவர்கள் சௌக்கியத்துக்காக போர் பண்ணுறீரா? இப்படியே இருந்தால் நான் கூட மிஞ்சுவனான்னு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னான். அப்போ அவருக்கு கோபம் வந்துருச்சு பீஷ்மருக்கு. நாளைக்கு நான் ஆயுதம் ஏந்தினா அர்ஜுனனை கொல்லாமல் விட மாட்டேன், பாண்டவர்களை அடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் விட்டார். அப்புறம் கோபம் கொஞ்சம் குறைஞ்சது. 60 சினம் அப்படின்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் சூடு தணிஞ்சது. அப்போ சொன்னார், இன்னைக்கு நடுராத்திரி உன் மனைவியை என்கிட்ட அனுப்பி வை, அவளை நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அவனுக்கும் கொஞ்சம் நிம்மதி வந்தது. ஒரு தபஸ்வி ஆசீர்வதிக்கும் போது அது பலிக்கும். துரியோதனா இதை பற்றி மனைவி பானுமதிகிட்ட சொன்னான். அன்னைக்கு ராத்திரி அவள் ஒரு பூங்காவில் இருந்துட்டு இந்த இவரை பீஷ்மரை சந்திக்கிற திட்டத்தோட கிளம்புறா. அப்போ கிருஷ்ணர் அங்கே வந்துட்டு, என்ன இருந்தாலும் பீஷ்மர் உனக்கு வேண்டியவர் தானே, கூடவே இருக்கிறவர் தானே, அவரை என்ன இப்போ அப்படியே உடனே பார்த்தாகணுமா? நாளைக்கு கூட நீ போய் பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. போர்க்களத்தில் முன்னேற்பாடுகள் செய்யாமல் நடமாட முடியாது. அங்கங்கே வீரர்களுடைய உடம்புலாம் கிடக்குது, செதறி கிடக்கு, ஆயுதங்கள்லாம் செதறி கிடக்கும். நாளைக்கு கூட நீ போகலாம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுட்டு அவள் திரும்பிட்டா. அப்புறம் ராத்திரி
திரௌபதியை போய் எழுப்பி என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறார். அவளும் அர்ஜுன் பக்கத்தில் படுத்திருந்தா, கண்ணன் பின்னாடி போகிறாள். அந்த சமயம் கண்ணன் இன்னொரு திரௌபதி ரூபத்தில் அர்ஜுனனோட படுத்திருந்தார். இப்போ இந்த உடல்களையும் தாண்டி போர்க்களத்தில் போகும்போது பீஷ்மருடைய கூடாரம் வருது. அங்கே அவர் தியானத்தில் இருந்தார். அப்போ கண்ணன் திரௌபதியை கூட்டிகிட்டு போகிற போது கையில் ஒரு சின்ன தீபம் வச்சிருக்கிறார். இருட்டில் போகிறதுக்காக ஒரு ஜோதி வச்சுருந்தார். இப்போ தியானம் முடிச்சுட்டு பாண்டவர்களை கொல்றதுக்காக 5 அம்புகளை கூர் தீட்டிக்கிட்டு இருந்தார் பீஷ்மர். அந்த சமயம் பார்த்து கண்ணபிரான் துவாரகாதீசன் திரௌபதியை ஆசி வாங்கிட்டு வான்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறார். இவர் கண்ணன் கையில் விளக்கோட வெளியே நிற்கிறார். அவள் உள்ள கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி நடந்து போயிட்டு நமஸ்காரம் பண்ண பீஷ்மரும் அகண்ட சௌபாக்கியவதி பவ அப்படின்னார். அப்போ இவ தாத்தா உங்கள் ஆசீர்வாதம் உண்மையாகவே பலிக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறார். பாண்டவ பத்தினின்னு இவ சொன்னான். உடனே விதியை எண்ணி நொந்து போனார் பீஷ்மர். நான் மனதார ஆசையை கொடுத்துருக்கிறேன், அதனால் பலிக்கும். ஆனால் இந்த பாண்டவர்களை கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆவேசத்தில் பேசினேன். அது என் இதயபூர்வமாக வரல. ஆனால் உனக்கு தந்த ஆசை இதயபூர்வமாக வந்ததுனால அது பலிக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த நள்ளிரவில் நீ தனியாக வர முடியாத, எப்படி வந்த? கிருஷ்ணர் துணையோடு தான் நீ வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே ஓடி வந்தார், கூடாரத்துக்கு வெளியே. அங்கே ஏற்கனவே கிருஷ்ணரை அங்கே இருந்த காவலாளி உடலை, அதனால் பகவான் ஒரு ஓரமாக ஒரு போர்வையை போர்த்திட்டு உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய தலை மேலே மயில் பீலி மட்டும் வெளியே தெரியுது. உடனே பீஷ்மர் நெஞ்சில் கையை வச்சுட்டு, நினச்சேன் எல்லாம் உங்கள் வேலையாக தான் இருக்கும்னு தெரியும். எப்படியோ இப்போது இவ்வளோ நேரம் உண்மை தியானித்தேன், நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது. கடைசி காலத்தில் வாத பித்த ஆதிக்கத்தால் உங்களை நினைக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய உயிர் பயணத்தின் போது நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு பீஷ்மர் வேண்டார். நான் அவசியம் இருப்பேன் அப்படின்னு பகவான் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை காப்பாற்ற தான் இப்போ கிருஷ்ணர் திரும்ப வர்றார். தியானம் தவத்துக்கு சரீரம் நல்லா இருக்கணும். பீஷ்மர் கண்ணன்கிட்ட கேட்குறார், நான் ஒரு பாவமும் செய்யாதவன், எனக்கு ஏன் இத்தனை அம்புகளோட படுக்கை அப்படின்னு கேட்டார். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், நீங்கள் பாவம் செய்யலை, அதனால தான் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். ஆனால் கோரமான பாவங்கள் நடக்கிறத கண்களால் பார்த்துட்டு சும்மா இருந்தீங்க, அதுக்கு தான் இந்த அவஸ்தை அப்படின்னு சொன்னார். திரௌபதி துரியோதன சபைக்கு வரும்போது உங்களை மாதிரி மூத்தவங்க சபையில் இருக்கிறதுனால ஒரு நியாயம் கிடைக்கும்னு நம்பினான். நீங்கள் அதுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. அவள் கதறும்போது பாராமுகமாக இருந்தீங்க அப்படி கிருஷ்ணர் சொன்னார். பீஷ்மரால் ஒன்றும் பேச முடியல. பீஷ்மர் செய்த தப்பு நல்லவங்க கையால் அவர் சாப்பிடலை. பகவானுடைய அருளால் பீஷ்மர் கிருஷ்ணருடைய குணங்களை 1000 நாமங்களில் பாடுறார். தர்மருக்கு அப்போ உபதேசிக்கிறார். ராஜ தர்மம், ஸ்திரீ தர்மம், ஆபத் தர்மம், மோட்ச தர்மம் இதுகளை உபதேசிக்கிறார். யாரை ஜபிக்கிறதுனால ஒரு ஜீவன் விடுபடுவான்னு தர்மர் கேட்க, தேவிக புத்திரனை வணங்குங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்க, அதுதான் மந்திரம். அவர் சொன்ன கீதையை படிங்க, அதுதான் வேதம். அவருக்கு தொண்டு செய்யுங்க, அதுதான் உங்கள் கடமை அப்படின்னு சொல்லி பீஷ்மர் பாடுறார். மனுஷன் சாப்பிட்றதுக்கு 3 வேளைக்கும் ஒரு நியமம் வச்சுருக்கலாம். ஆனால் ஆன்மீக சாதனைக்கு நியமமே வச்சுக்கிறது இல்லை. அதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சால் தான் ஈடுபாடு கூடும். பீஷ்மர் சொன்னார், பகவானே, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், உங்களுக்கு நான் எதை தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். கிருஷ்ணர் மனதையும் புத்தியையும் கொடு அப்படின்னார். அதன்படி பீஷ்மர் பகவானுடைய பாதங்களில் தன்னுடைய மனசு புத்தியை சமர்ப்பிக்கிறார். பாம்புக்கு வாயில் மட்டும்தான் விஷம், மனுஷனுக்கு அப்படி கிடையாது. இது ஒரு ஆச்சரியம்தான். மனுஷனை மாதிரி கபடம் யாரும் கிடையாது. அவன் கூட பிறந்தவங்க மேலே நிலத்துக்காக கூட பொய் வழக்கு போடுறான். 1000கணக்கில் வக்கீலுக்கு கூலி தர்றான்.
ஆனால் கோயிலுக்கு 11 ரூபா மட்டும் முடிஞ்சு வச்சிருக்கிறான். பகவானே எனக்கு வெற்றி வேணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறான். பீஷ்மருக்கு ஞானத்தில் நம்பிக்கை கிடையாது. அவர் பகவான்கிட்ட, கிருஷ்ணா ஒரே ஒரு முறை என்ன நீர் என்னுடையவர் அப்படின்னு சொன்னால் போதும், அதுவே எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னார். யுத்த சமயத்தில் தேரோட்டினதுனால கண்ணனுடைய முகத்தில் வேர்த்து இருந்தது. குதிரைகளின் ஓட்டத்தால் தூசிகள் பறந்து கிருஷ்ணனுடைய தலைமுடி உடல் எங்கும் அந்த தூசிகள் அப்பி இருக்குது. இந்த சம்பவத்தை பீஷ்மரப்பன் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறார். என்னுடைய உடலும் உள்ளமும் உயிரும் உங்களுக்கு அர்ப்பணம். என் சரீர தேரில் எழுந்தருளுங்க. என் புலன்கள் அப்படிங்கிற குதிரைகள் என் வசத்தில் இல்லை. பிரபு அதுகளை அடக்கி தேரின் அச்சை வசப்படுத்துங்க. என் சபதத்துக்காக உங்கள் சபதத்தையே விட்டு கொடுத்தீங்களே, இப்படி பீஷ்மர் பிரார்த்திக்கிறார். இந்த எண்ணத்தில் தான் கடைசியில் அவருடைய உடலை விட்டுறார். உத்தராயண காலம் வரவும் பீஷ்மர் உடலை விட்டார். காலம் இரவு பகல் கலந்து இருக்குது. ஒரு நாளில் பாதி பகல் பாதி இரவு. ஒரு வாரத்தில் முதல் நாள் ஞாயிறு ஒளி, அடுத்த நாள் சந்திரன் குறைஞ்ச ஒளி. இப்படியே சனிக்கிழமைன்னு வர்றபோது முழுக்க இருட்டு. மாதத்துலேயும் 15 நாட்கள் ஒளியை நோக்கி இருக்குது, அது பௌர்ணமி. அடுத்த 15 நாட்கள் இருளை நோக்கி இருக்குது, அது அமாவாசையாக இருக்குது. அடுத்து 6 மாத காலம் உத்தராயணம் ஒளியை நோக்கி, 6 மாத காலம் தட்சணாயணம் இருளை நோக்கி. இப்படி பகலும் இரவுமா இருக்குது. உத்தராயண மரணம் அப்படிங்கிறது பக்குவமான மரணம். தென் திசையில் யமபுரி இருக்குது. தன்னுணர்வு இறை உணர்வு இல்லாத ஜீவராசிகள் தட்சணாயன காலத்தில் யமபுரிக்கு போகிறாங்க. ஆன்மீகவாதிகள் சாதனை செய்தே சாதனத்தை சாத்தியமாக்கிடுறாங்க. இது பக்தியுடைய ஒரு மேன்மையான குணம். பீஷ்மர் மரணம் அடையும் போது தேவர்கள் வாத்தியம் இசைக்கிறாங்க. சாதுக்கள் சாதாரணமாகத்தான் பிறக்கிறாங்க, ஆனால் மரணம் மட்டும் அவங்களுக்கு மங்களமாக அமைகிறது தெரியுது. ஹரே கிருஷ்ணா.